ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஈரல் வறுவல் செய்ய போகிறேன். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாமா? இன்றைக்கி நான் பாலக்கீரை ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், இது ரெண்டையும் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், வெந்துருச்சு. கீரையை தண்ணியாக எடுத்துக்கலாம். அடுத்து கீரை சூடு ஆறுறதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணியெலாம் ஊற்றாமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். அடுத்து கடலை மாவு 1 கப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு அரை கப்பு, சோம்பு, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா இதெல்லாமே வேணும். இப்போ அரைத்த விழுத ஒரு பவுலை போட்டுட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு, சோம்பு, கரம் மசாலா, உப்பு, மிளகாய்த்தூள் இதெல்லாம் ஒன்றா நல்லா கலந்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் நல்லா கலந்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா கலந்து விடணும். இப்போ பாருங்கள், நான் நல்லா கலந்துட்டேன். அடுத்து ஒரு பிளேட்டில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கலந்த கலவையை நல்லா ஒரு சமமாக தட்டிக்கணும். தட்டிட்டு இதை குக்கரில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கணும். அடுத்து வெங்காயம், தக்காளி, உப்பு, அன்னாச்சி மொக்கு, பட்டை, சோம்பு, குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு ஒரு வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டையும் அன்னாச்சி மொக்கும் போட்டுக்கணும். போட்டு நல்லா கலந்து விடணும். அடுத்து சோம்பு போட்டுக்கணும். சோம்பு போட்டு பொரிச்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அடுத்து வெங்காயத்தை போட்டுக்கணும். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இதில் கருவேப்பிலை போட்டுக்கணும். அடுத்து தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா கலந்து விடணும். அடுத்து குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், நான் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டேன். அடுத்து இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கத்தியை எடுத்து சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வந்துட்டேன். இந்த பீஸை வாணலியில் போட்டு நல்லா கலந்து விடணும். பாருங்கள், நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். அடுத்து மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து விட்டோம்னா நமக்கு சுவையான ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. சேலம் குக்கிங் டைம் சேனல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.